ஈஸியாக ஒரு கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அது ஓரளவு வறுபட்ட உடனே ஒரு 4-5 பல் பூண்டு இந்த மாதிரி தோலோட சின்ன சின்ன பல்லாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்து லேசாக வறுத்துக்கோங்க. கொஞ்சம் இது வறுபட்டு வந்த உடனே 1 அல்லது 2 மிளகா வத்தல் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதையும் சேர்த்து இதை வறுத்துக்கோங்க. அது லேசாக வறுபட்ட உடனே மல்லி, சாதாரண மல்லி தனியாக இருந்ததுன்னா அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது இல்லை அப்படின்னாக்கா 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, நம்ம குழம்புக்கு வச்சுருப்போம் இல்லையா, அந்த மல்லித்தூளை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு இதையும் வறுத்து ஆற வச்சுருங்க. ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு தக்காளி, கொஞ்சம் பெரிய வெங்காயம், அப்புறம் கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காயாக இருந்தால் 1 போடுங்க, சின்னதாக இருந்தால் ஒரு 2-3 கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாதி உருளைக்கிழங்க இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி 1-2 பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம், குறகுறப்பான பொடியாக இருக்கணும். இப்போ இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை மட்டும் போடுங்க. போட்டு அது நல்லா வதங்கின உடனே நல்லா வதங்கி வரணும். இது சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் தான் நான் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த வேக வச்சதை நல்லா ஒரு கரண்டியில் மசிச்சு விட்டு இதில் நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக புளி, உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக புளி ஊற்றிக்கோங்க. புளி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. ஓரளவு கொதித்த உடனே நம்ம இப்போ பவுடர் பண்ணி வச்சுருக்கிறத இதில் போட போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இது ஒரு வாசனையும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு திக்னஸும் கொடுக்கும். இட்லியோட தோசையோட சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்தோடனே கொஞ்சம் மல்லித்தழையை தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டேஸ்டான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிரும்.